தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 13 16 வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். 12வது இறை வார்த்தையிலே வந்து நாங்கள் சென்ற முறை என்ன பார்த்தோம் என்றால், ஆண்டவர் வந்து அதாவது ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார் 12வது இறை வார்த்தையிலே, நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது, மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய். அதாவது ஒரு பாவத்தினுடைய விளைவை நாம் அதிலே பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு வந்து ஆண்டவர் சொன்ன பின்பு அதுக்கு பிறகு காயின் என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் 13வது இறை வார்த்தையிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸோ அதை வந்து ஒருவர் வாசிக்கலாம். அண்ட் நான் ஒருக்கா நீங்கள் வாசித்து 13வது 4வது அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். அதேபடி கேள்வியையும் வாசித்து அதற்கான பதிலையும் நீங்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க. காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாதாக இருக்கின்றது என்றான். கேள்வி, காயின் தனது தண்டனையை பற்றி ஆண்டவரிடம் என்ன கேட்டு என்ன சொன்னான்? ஓகே, பதில் வந்து, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை என்னால் தாங்க முடியாது இருக்கிறது என்றான். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இதுக்கு முதல் வார்த்தை 12வது வார்த்தையிலே ஆண்டவர் வந்து காயின் அதாவது ஒரு தவறு இழைக்கும் பொழுது காயினுக்கு ஏற்பட்ட ஒரு சூழல், நீர் வந்து நீ மண்ணிலே பயிரிடும் பொழுது அது உனக்கு பலன் கொடுக்காது அப்படி சொல்லுகிறார். அப்போ டக்கண்டு இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலாவது பாருங்கள் என்ன மாதிரி அந்த இறை வார்த்தை ஆரம்பமாகிறது என்றால், 13வது காயின் ஆண்டவரிடம் என்று ஆரம்பமாகுது. சரியோ? இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் கடவுளிடமிருந்து அவருக்கு ஒரு தண்டனை தெரியப்பட்ட பின்பு காயின் ஆண்டவரை விட்டுட்டு ஓடாமல், ஆண்டவரோடு கதைக்காமலேயே இருக்காமல், காயின் ஆண்டவரோடு கதைக்கிறார். இது நம் எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடம். என்னென்றால், பலமுறை நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லது தவறை நாம் உணரும் பொழுது ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வராமல் அல்லது ஆண்டவரிடத்திலே அதை கேட்காமல் நாமவே ஒதுங்கி போக பார்க்கின்றோம். அது நம்மை இன்னுமே இருளுக்குள்ளே கொண்டு போய்விடும். நமக்கு ஒரு தவறு என்று தெரிகிறதா அல்லது அது சரியாகவே எங்களுக்கு புரியவில்லையா, அதை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, இது எனக்கு புரியவில்லை, இது எனக்கு விளங்கவில்லை, இதை நான் இப்படி செய்திருக்கிறேன், ஆனால் இது சரியா பிழையா எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்னோடு பேசும். அப்படி நாம் இறைவனோடு அந்த உறவை வைத்திருப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உதாரணமாக நீங்கள் ஆதாமை எடுத்துக்கொண்டால், ஆதாமையவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்திலே வரவில்லை, அவர்கள் பயந்து போய் ஒதுங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை பாவம் வருகிறதோ அப்பொழுது நாம் ஆண்டவரை விட்டு ஒதுங்கிடக்கூடாது, ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அதுதான் தூய ஆவியானவருடைய செயலும் கூட. அப்படி நாம் வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஸோ காயின் வந்து என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரோடு தண்டனையை கேட்ட பின்பும் அவர் பேசுகிறார். அதனாலே ஒரு பாவி எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே வர கற்றுக்கொள்வது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் திருப்பாடல்கள், அது சங்கீதம் 145 18வது பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரை அழைக்கும் அனைவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் என்று. கடவுளை அழைக்கும் அனைவருக்கும் அவர் அருகில் இருக்கின்றார். அந்த இறைவார்த்தையில 2வது பகுதி பாருங்கள் என்ன சொல்லுகிறார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, சரியோ, எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ற ஒரு பகுதியை நாம் அதிலே பார்க்கின்றோம். ஸோ இப்பொழுது வந்து காயின் வந்து தன்னுடைய தண்டனையை பார்க்கிறார். சரியோ, எனக்கு இப்படி பெரிய ஒரு தண்டனை ஒன்று வந்திருக்குது, எனக்கு இப்படி ஒரு பெரிய வேதனை வந்திருக்குது, எனக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்குது. அந்த தண்டனையை அவர் பார்த்தாரே, தண்டனையை அவர் பார்த்தாரே அன்றி அவர் செய்த தவறை அவர் உணரவில்லை. தண்டனையைத்தான் பார்த்தாரே தவிர தவறை உணரவில்லை. இதுவும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய பாடம். நிறைய தடவை நாங்கள் ஒரு துன்பம் கஷ்டம் வரும் பொழுது எனக்கு ஏன் வந்தது என்றுதான் பார்க்கிறோம். நான் என்ன செய்ததால் வந்தது என்று நாம் பார்க்கிறதில்லை. ஸோ நாம்
என்ன ஒரு துன்பம் வருதா அல்லது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டமா அல்லது எங்களுக்கு ஏதோ ஒரு இக்கட்டா அப்படி என்றால் ஏன் எனக்கு வந்தது ஏன் எனக்கு வந்தது என்று நிறைய தடவை கேட்கிறோம். அந்த கேள்வி நாம் கேட்கலாம், நாம் எல்லாரும் மனிதர்கள். ஆனால் நான் என்ன செய்ததால் இது வந்திருக்கும், நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேனோ அல்லது நான் பிழையான பாதையில் போயிருக்கிறேனோ பிழையான ஒன்றை செய்திருக்கிறேனோ என்று எங்களை நாம் ஆராய்வது மிக முக்கியமான ஒன்று. இங்கு காயின் தண்டனைக்குத்தான் பயந்தாரே தவிர தான் செய்த தவறை அவர் உணரவில்லை என்றால் அதை பின்னுக்கு நாம் பார்க்கும் பொழுது தெரியும் அவர் தவறை உணரவில்லை. தண்டனைக்குத்தான் அவர் பயந்தார், தண்டனையை குறித்து அவர் கவலைப்பட்டார். ஆனால் அவருடைய முழு மனதினால் தன்னுடைய தவறை குறித்து அவர் மனம் பெருந்து என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படி என்று அவர் கேட்கவில்லை. மூன்றாவது அந்த இறைவார்த்தையினுடைய அடுத்த பகுதி பாருங்கள், அந்த தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது அப்படி என்று சொல்கிறார். சரி, அந்த இறைவார்த்தையில 3 பகுதி. ஸோ 3வது பகுதி என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நாங்கள் தவறு இழைக்கிறோமோ அதனால் வருகிற தீமை மிக கஷ்டமான ஒன்றாக இருக்கிறது. அது பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளோடு இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த அருளும் பாக்கியமும் நாம் தவறு செய்யும் பொழுது நாம் பெரிய வேதனை அனுபவிக்கிறோம். ஸோ அதனால நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் இறைவனோடு அருகிலே இருக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார், எவ்வளவு தூரம் எங்களை காத்துக் கொள்கிறார், எவ்வளவு தூரம் எங்களுக்கு அந்த அமைதியான வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று நிறைய தடவை உணர்வதில்லை. காலப்போக்கிலே சில நேரம் அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக அல்லது கடின இதயம் உள்ளவர்களாக ஆண்டவரை விட்டு பின்வாங்குவார்கள், பணியை வாழ்வை விட்டு பின்வாங்குவார்கள். அப்படி பின்வாங்கி போன பின்பு அவர்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுதுதான் தெரியும் அந்த வேதனையினுடைய கஷ்டம், அந்த வேதனையினுடைய துன்பம், அந்த வேதனையினுடைய கடினமான நிலை அப்பொழுதுதான் தெரியும். ஸோ அதனாலே இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், காயின் சொல்லுவார் என்னால் தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குது நீர் சொல்லுகிற விடயம் அப்படி என்று. ஸோ தீமை எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய வலியை ஒரு வேதனையைத்தான் கொண்டு வருகிறது. ஸோ அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் தாங்க முடியாத சோதனையை கடவுள் அனுமதிக்க மாட்டார் அப்படி என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஆனால் கடவுள் எங்களுக்கு தாங்க முடியாத சோதனையை தருகிறது இல்லை. ஆனாலும் எங்களுடைய மனுஷிக தன்மையிலே நாம் சந்திக்கிற சின்ன பிரச்சனை கூட எங்களால் தாங்க முடியாததான் இருக்கும், முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் கடவுள் தாங்க முடியாததை தருவதில்லை, ஆனால் எங்களால் தாங்க முடியாததாக நாம் உணர்கிறோம். அந்த உணர்வின் மத்தியிலே நாம் உண்மையாகவே ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வருவோமாக இருந்தால் அதை ஆண்டவர் எங்களுக்கு இலகுவானதாக மாற்றி விடுகிறார். ஸோ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆன்மீக பாடங்கள் 3 உண்டு. ஒன்று பார்த்தீர்கள் என்றால், பாவத்தினுடைய விளைவு கடினமானதாக இருக்கும். 2வது, நாங்கள் தண்டனையை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக எங்களுடைய பாவத்தை குறித்து நாம் உணர வேண்டும், பாவத்தை குறித்து நாம் மனம் வருந்த வேண்டும். 3வது, இறைவன் எங்களை தண்டிக்கிறார் என்றால் அவர் எங்கள் மேல் கொண்ட அன்பினால் தண்டிக்கிறாரே அல்லாமல் எங்கள் மேல் கொண்ட கோபத்தினால் தண்டிக்கிறதில்லை, எங்களை திருத்துவதற்காக அவர் தண்டிக்கின்றார். ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 6வது இறைவார்த்தை கூறுகின்றது, ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் தண்டித்து திருத்துகிறார் என்று. ஸோ இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை தண்டித்து திருத்துகிறார். என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவனிலே நெருக்கமாக இருக்கிறோமோ அன்பாக இருக்கிறோமோ அப்பொழுது சின்ன தவறு செய்தாலும் உடனே ஆண்டவர் தண்டிப்பார். அது ஒரு சின்ன தவறாக இருக்கட்டும், உடனே தண்டிப்பார். ஏனென்றால் உடனடியாக நாங்கள் அதை அடையாளம் கண்டு திருந்தி விட வேண்டும் என்பதற்காக அந்த எங்கள் மேல் கொண்ட அன்பினாலே உடனடியாகவே தண்டிப்பார். ஆனால் நாங்கள் அதை கவனம் எடுக்காமல் அதை கண்டு மனம் வருந்தாமல் அதை அப்படியே அலட்சியம் பண்ணி கொண்டு போனால் காலப்போக்கிலே பார்த்து கண்டால் நாங்கள் பெரிய பாவம் செய்தாலும் பல முறை நாம் உணர மாட்டோம். அதனாலே ஆண்டவர் திருத்தும் பொழுது உணர்வது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி. ஓகே, நாம் இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு போக போகிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 14வது இறை வார்த்தை. அதை இன்னொருவர் வாசிக்கலாம். ராஜி, நீங்க வாசிக்கலாம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 14வது இறை வார்த்தையும் அதற்கான கேள்வியும் பதிலும். இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானேன்
என்றான். ஓகே. காயின் ஏன் பயந்தான்? ம். அவரை கொல்ல தேடுவதற்காக பயந்தார். ஓகே. மற்றவர்கள் அவருக்கு தீங்கிழைப்பார்களே, கொன்று போடுவார்களே என்று காயின் பயந்தார். ஸோ இந்த இறைவார்த்தையிலிருந்து சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கின்றோம். ஸோ முதலாவது பகுதி பார்த்தீர்கள் என்றால், இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர் என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ? அது முக்கியமான ஒன்று. இன்று நீர், இன்று என்ற வார்த்தை நாம் எப்பொழுதும் பார்ப்பது, அதாவது எப்பொழுது, இன்று என்பது ஒரு நேரத்தை குறிக்கிறது. எப்பொழுது என்றால் இப்போ தவறு செய்ததனாலே. ஓகே, இன்று நீர் என்னை இம்மண்ணில் இருந்து துரத்தி இருக்கின்றீர். ஸோ இது நமக்கு கற்றுக் கொடுக்குற முதலாவது பாடம் பார்த்தீர்கள் என்றால், மனிதனுடைய பாவம் அவனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து துரத்தி விடுகிறது அல்லது தள்ளி வைத்து விடுகிறது. இது நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் நிறைய முறை மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவது பாவம். அதனாலே மக்கள் பாருங்கள், நிறைய முறைகளிலே கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வாழ்வின் தேவைக்காக கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு பதிலாக வேறு வழிகளிலே தங்களுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். உதாரணமாக, நாங்கள்லாம் கத்தோலிக்க மக்கள் முதல்ல புது வாழ்வுக்கு முன்பு புனிதர்களிடத்திலே தான் மன்றாடினோம். எனக்கு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அதை தாரும், இதை தாரும் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அப்படி கேட்கும் பொழுது எங்களுடைய பாவங்களை குறித்து முதல்ல மன்னிப்பு கேட்ட பின்பு அதை கேட்கிறதில்லை. நாங்கள் 7 நாள் இதை செய்தால், இந்த பிரார்த்தனை செய்தால், அதை செய்தால், இதை செய்தால் இப்படி கிடைக்கும், இங்கு போகிறதுனால் அது கிடைக்கிறது, அந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கிறது, இத்தனை நாள் இதை செய்தால் கிடைக்கிறது, இந்த சுபத்தை வாசித்தால் கிடைக்கிறது, இந்த சுபத்தை இன்னொருவருக்கு அனுப்பினால் இது கிடைக்கிறது, கோயிலில் போய் நாள் இருந்தால் கிடைக்கிறது, இப்படி என்றெல்லாமே நிறைய முறைகளிலே நாங்கள் எங்களுடைய உலக தேவைகள் சந்திக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாமே பார்த்திருந்தால் ஒரு இந்த முறைகள் எல்லாம் ஒரு பாரம்பரிய முறைகளால் வந்ததே தவிர, இறை வார்த்தையிலிருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இறைவனிடத்திலிருந்து வர வேண்டும். இறைவனிடத்திலிருந்து வருவது சரியானது, அது பாவம் இல்லாதது. இறைவனிடத்திலிருந்து வருவது நமக்கு அமைதியை தரக்கூடியது என்றுதான் இறை வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் நாங்கள் வேறு வழிகளிலே திரிய ஆரம்பித்தோம் என்றால் அழகை கூட நமக்கு ஒன்றை கொடுத்து இறைவனிடத்திலிருந்து எங்களை தூரமாக தள்ளி வைத்துவிடும். ஸோ எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பார்த்தோம் என்றால் நிறைய மக்கள், நாங்கள் இங்கு போய் கிடைத்தது, இவரிடத்தில் போய் மன்றாடி கிடைத்தது, இந்த ஆலயத்துக்கு போய் கிடைத்தது என்று சொல்லுகிற நிறைய மக்கள் அந்த புனிதர்களோடு தான் இருக்கிறார்களே தவிர கடவுள் கிறிஸ்துவிடத்தில் வராமல் இருக்கின்றார்கள். ஸோ எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிறிஸ்துவிடத்தில் இருந்து எங்களை தள்ளி வைத்திருக்கிறது என்றால் அங்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். 2வது, எந்த புனிதர்களும் எங்களை கிறிஸ்துவிடத்தில் இருந்து தூரமாக வைத்திருக்க மாட்டார்கள். எந்த புனிதர்களிடத்தில் போய் புனிதர்கள் வழியாக ஒன்று எங்களை கிடைக்கிறது என்றால் அவர்கள் விரும்புவதெல்லாம் நாங்கள் கிறிஸ்துவிடத்திலே தான் வர வேண்டும் என்று. ஸோ அந்த அடிப்படையில் இங்கு கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுளிடத்தில் இருந்து நாம் பின்வாங்குவோமாக இருந்தால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிவிடுகின்றது, தூரமாக ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளி வைத்து விடுகின்றது. முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வருவது, அவ்வளவுதான். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது, அதை நாங்கள் செய்தாலே போதும், எங்களுக்கு வேண்டிய அன்றாட தேவைகளை இறைவன் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஸோ நாம் மனம் திரும்பாமல் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தேடி அதுவும் எங்களுக்கு கிடைக்குது என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கடவுளிடத்திலிருந்து வருகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகும். சரியோ? எப்பொழுதுமே ஒரு குடிபோதையில் இருக்கிறவர், எப்பொழுதுமே தன்னுடைய மனைவியை துன்பப்படுத்துகிறவர், அல்லது எப்பொழுதுமே பார்த்து கண்டால் தவறான வார்த்தைகளை பேசுகிறவர், ஒரு சுயநலமாக இருக்கிறவர், ஒரு மறைவான சில காரியங்களை செய்கிறவர், இவரெல்லாம் நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன், இந்த கோயிலுக்கு போய் மன்றாடினேன், எனக்கு இது கிடைத்தது, எனக்கு இந்த வீடு கிடைத்தது, இந்த வாகனம் கிடைத்தது என்றெல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது எப்படியும் நமக்கு கிடைக்கலாம். இந்த உலகத்திலே தனியே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மன்றாடி அவர்களுக்கு கடவுளிடத்திலிருந்து வீடு கிடைக்குது, வாகனம் கிடைக்குது, அல்லது பணம் கிடைக்குது, வேலை கிடைக்குது என்றல்ல, மற்ற மதங்களிலும் அதை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இறை வார்த்தை எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கடவுளிடத்திலிருந்து நமக்கு ஒன்று கிடைக்காமல் போவது காரணம் பாவம். பாவம் தவிர்க்கப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது உண்மையாகவே கடவுளிடத்திலிருந்து கிடைப்பது. பாவத்தோடு ஒன்று கிடைக்குதென்றால் அங்கு நாம் வெளிப்பாக இருக்க வேண்டும். குட்.
ஸோ இந்த அதாவது இந்த மண்ணிலிருந்து என்னை துரத்தி வைக்கிறீரே அப்படின்னு துரத்துகிறீரே என்று காயின் சொல்லும் பொழுது பாவம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை தள்ளி வைக்கிறது. ஏசாயா 59:2 நான் வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 உங்கள் பாவங்கள் உங்களையும் உங்கள் கடவுளையும் பிரித்து விட்டன அப்படின்னு சொல்லுகிறார் ஏசாயா இறைவாக்கினர். பாவம் கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. பாவம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்திருக்கிறது. சரி, அதற்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இன்று நீர் என்னை மண்ணிலிருந்து துரத்தி இருக்கிறீர். அடுத்த வார்த்தை யூடித்தவர்கள் வாசிங்க. அடுத்த வார்த்தை, இந்த மண்ணிலிருந்து என்னை துரத்தி இருக்கின்றீர். அதுக்கு பின்பு வருகிற அடுத்த வார்த்தை, நீர் உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். சரி, போதும், அவ்வளவுதான். திருப்பி வாசிங்களா அதை. உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். வெரி குட், தேங்க்யூ. அவர் என்ன அதில் சொல்ல வருகிறார்? அவர் என்ன அதில் சொல்ல வருகிறார் நாம் பார்க்கணும். இப்பொழுது அவர் எங்கிருந்து அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள். கடவுள் முன்னிலையிலிருந்து அவர் மறைக்கப்படுகிறார். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் மறைக்கப்படுகிறார். அதை அவர் உணர்கிறார் பாருங்கள். அதை அவரால் உணர முடிகிறது. ஸோ பாவம் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்துவிடும். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை தள்ளி வைக்கும். கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. அதான் கடவுள் விரும்புகிறார், அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருப்பது. தூய ஆவியினுடைய அந்த வல்லமைக்குள் இருப்பது. நாம் பேசும் பொழுது அல்லது நாம் செபிக்கும் பொழுது, நாம் பணி செய்யும் பொழுது, அந்த தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தோடு நாம் செய்வது, அது சரியான முக்கியம். அதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய வெற்றி. ஆனால் பாவம் அல்லது மனிசீகம் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்துவிடும். உதாரணமாக, நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு இறை பணிக்கு வருகிறீர்கள். நான் வெள்ளிக்கிழமை இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஆலயத்திலே நாம் நின்று ஒரு பணி செய்யும் பொழுது, நாங்கள் மனிசீகத்திலே நின்று எங்களுடைய அறிவிலே தங்கி நின்று நாம் செய்வோமாக இருந்தால் அது எங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, வருகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையோடு நாம் செய்யும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது எங்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அந்த புகழ்ச்சி நேரம், பாடல் நேரம், அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அந்த நேரம் நம்முடைய உள்ளம் உருகும், அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும். ஸோ அதோடு செய்வது நம்ம கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த நிலைக்கு நாம் எப்படி வருகிறோம் என்றால், எங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதனாலும் நம்முடைய தவறுகளில் இருந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய பிரசன்னத்தை நாடுவதனாலும் அந்த ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் காயின், உம்முடைய முன்னிலையில் இருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன். ஸோ கடவுளுடைய முன்னிலையில் என்ன இருக்கிறது, கடவுளுடைய முன்னிலையிலே இல்லாமல் போவோமாக இருந்தால் என்ன இருக்கிறது, அதுமே முக்கியமான ஒன்று. கடவுளுடைய முன்னிலையிலே பார்த்திருந்தால் முதலாவது அமைதி, தெய்வீக அமைதி இருக்கும். சரியோ, நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடந்தாலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கும். நாம் நிலைகுலைந்து போக மாட்டோம், அவ்வளவுதான். ரெண்டாவது, கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கும். சரியோ, அதை விட்டு நாம் விலகினோம் என்றால் கடவுளுடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகி விடுகிறோம். அதான் காயின் சொல்லுகிறார், அவர் காயினுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. சரியோ, நாம் கடவுளை விட்டு பிரிந்தோம் என்றால் கடவுள் பாதுகாப்பு இல்லாமல் போவது சொன்னால் எப்படி வேணுமென்றாலும் எது வேணுமென்றாலும் எங்களை தாக்கலாம், எங்கள் குடும்பத்தை தாக்கலாம், எங்களுடைய மனநிலையை, உடல்நிலையை தாக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் கடவுள் எங்களை பாதுகாத்து கொள்ளுவார். மூன்றாவது, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். கடவுளுடைய பிரசன்னத்திலே இல்லாமல் இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ உம்முடைய முன்னிலையில் இருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன் என்று காயின் சொல்லும் பொழுது கடவுளுடைய தெய்வீக அமைதியிலிருந்து அவர் மறைக்கப்படுகிறார், தெய்வீக பாதுகாப்பில் இருந்து அவர் மறைக்கப்படுகின்றார், கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர் மறைக்கப்படுகின்றார். அதனாலதான் திருப்பாடல்கள், அது சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உமது முன்னிலையில் ஆனந்தம் நிறைந்திருக்கிறதே என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்றார். ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதே. ஸோ கடவுளிடத்திலிருந்து அவன் மறைக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் தெய்வீக ஒளியிலிருந்து
கார் இருளை நாடி போகிறார், இருளுக்குள் போய்விடுகிறார், ஒளியிலிருந்து இருளுக்குள் போய்விடுகிறார் என்று கூட நாம் சொல்லலாம். அதுக்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அந்த இறை வார்த்தையிலே, மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளதே. சரியோ, அந்த இறை வார்த்தையினுடைய 3வது பகுதி, மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளதே என்றால் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்ல பாடம் இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்து அவர் என்ன சொல்லுகிறார் காயின் என்றால், நான் மறைக்கப்படுகிறது மட்டுமல்ல, உம்மிடத்திலிருந்து விலக்கப்படுகிறது மட்டும், என்னுடைய நிலை இப்பொழுது என்ன மாதிரி வந்திருக்கிறது என்றால், நாடோடியாக நான் மாறிவிட்டேன். நாடோடி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒன்று. அவருக்கென்று ஒரு 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 இடம் இல்லை. அவர் நாடோடி என்றால் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை, அதான். ஸோ அவருடைய வாழ்க்கை இப்பொழுது அலைந்து திரிகின்ற ஒரு நாடோடியான வாழ்க்கை நிலைக்கு மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? பாவம், தவறுதான் காரணம். சரியோ? ஸோ அப்போ இந்த நாடோடியாக அலைகிறது என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், காயின் ஒரு நிலைத்தன்மையாக இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு நிலைத்தன்மையாக இருந்து உயர்ந்து வர முடியாது. சரியோ? இப்போ நாங்கள் வந்து ஒரு வேலையிலே சேருவோம். வேலையிலே சேர்ந்தோம் என்றால் அந்த வேலையிலிருந்து உயர்ந்து 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 அதன் வழியாக நம்முடைய குடும்பம் உயரும், அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை உயரும், அப்படி உயரும். அதுபோல் ஒரு பணி செய்கிறோம் என்றால் அந்த பணியிலே நாம் உயர்வோம், அந்த பணியால் உயர்வோம், அந்த பணி மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மலரும். ஸோ அது வந்து நிலைத்தன்மை. ஆனால் அந்த நிலைத்தன்மை இல்லாமல் நாம் நாடோடியாகவே திரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல. ஸோ நாம் நம்மை சரிப்படுத்துவோமாக இருந்தால் இறைவன் எங்களை ஒரு நிலையிலே வைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு போவார். அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காயினுக்கு ஏற்படுகிற நிலை ஒரு நாடோடியாக தெரிய வேண்டிய ஒரு நிலை வந்து அவருக்கு ஏற்படுகிறது. ஸோ 2வது பார்த்து கண்டால், எப்பொழுது நாங்கள் வந்து ஆண்டவரிடத்திலிருந்து விலகி போகிறோமோ அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை அலைச்சல் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரே ஒரு 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 நிம்மதியே இருக்காது, ஒரு அலைச்சலாகவே இருக்கும். என்னத்தை செய்ய போனாலும் அதில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 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 நிலையாக இருக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு நிலையாக இருக்கும். அடுத்த 4வது பகுதி இந்த இறை வார்த்தையிலே பாருங்கள், 4வது பகுதி, அதை குயின்டசனாக வாசிங்கள். 4வது பகுதி அந்த இறை வார்த்தையிலே, என்னை காண்கின்றவனும் என்னை கொல்வானே என்றார். சரி, வெரி குட். இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை காண்கிறவர்கள் எல்லோரும் என்னை கொன்று போடுவார்களே. அப்ப அவர் என்ன உணர்கிறார் என்றால், என்னமே அவருக்கு நடக்கவில்லை. சரி, அவருக்கு ஒன்றுமே என்ன நடக்கவில்லை, என்ன யாரிடத்திலும் என்ன போகவே இல்லை. ஆனால் அவருக்குள்ளேயே இப்போ உணர ஆரம்பித்து விட்டார். அவருக்குள்ளே இருந்த அந்த 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 நம்பிக்கை, அந்த பாதுகாப்பு, தைரியம் எல்லாம் இப்பொழுது அவரை விட்டு நீங்கி அவருக்குள்ளே ஒரு பயம் பெற ஆரம்பித்து விட்டது. சரியோ, அவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஐயோ இப்போ என்னை யாராவது பார்த்தா என்ன கொன்றுவார்களே அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு பயம் பெற ஆரம்பித்து. அந்த பாவம் வந்து எப்பொழுதுமே நமக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பயங்கரமான வேதனையை, தனிமையை, பயத்தை தந்து கொண்டே இருக்கும். சரியோ, அதை தான் நம்ம வந்து இந்த காயினுடைய வாழ்க்கையில் என்னை காண்கிறோம் எல்லாரும் என்னை கொண்டு விடுவார்களே என்ற ஒரு பயம், என்ற ஒரு குற்ற உணர்வு இங்கே வந்து வர ஆரம்பித்து விட்டது. ஸோ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற சில முக்கியமான பாடம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், மனிதனுடைய பாவம் அவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளி வைக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளி வைத்து விடுகின்றது. 2வது, நாம் பாவம் செய்து இறைவனிடத்திலிருந்து விலகுவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக அமைதி இல்லாமல் போகிறது. ஸோ அமைதியற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். 3வது, பாவம் மனிதனுடைய உள்ளத்திலே பயத்தை, குற்ற உணர்வை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஸோ இது போன்ற விடயமெல்லாம் நான் புதுவாழ்வுக்கு வருவதற்கு முன்பு நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். சரியோ, எப்பொழுதுமே ஒரு பயம், ஒரு தனிமை, யாருமே இல்லாதது போல, இது என்னத்தை செய்ய போனாலும் அதிலே ஒரு 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 நிம்மதி இல்லாத ஒரு நிலை. எப்படி நான் முன்னேறுவேனா, எனக்கு ஒரு வாழ்வு, நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு உண்டாகும், இப்படியே நிறைய ஒரே போராட்டம், ஒரே கவலை, ஒரே துன்பம், ஒரே பயம். கோயிலுக்கு போய் கொண்டே இருப்பேன், ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகிறது, மன்றாடுவது, எல்லாம் செய்வது. பொல்லாத குணங்கள், பொல்லாத மாதிரி யாருக்கும் ஒரு ஒரு தீங்கிழைக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் உள்ளத்திலே ஒரு அமைதி இல்லாத, ஒரு பயந்த, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை தான் இருந்தது.
ஆனால் எப்ப இறைவார்த்தை புதுவாழ்விலே வந்து இறைவார்த்தையை கேட்டு கிறிஸ்துவோடு அந்த உறவு வர ஆரம்பித்ததோ, அப்ப பார்த்தீர்கள் என்றால் உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு அமைதி, ஒரு தைரியம் வந்தது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னாலே உயர முடியும். என்னால் இதை செய்ய முடியும். என்னாலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படின்னுட்டு ஒரு பெரிய தைரியம் வந்தது. ஆறு இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னுட்டு ஒரு பெரிய துணிவு வந்தது. இது ஒரு அறிவல்ல. நான் சொல்வது அறிவல்ல. இது அனுபவம். இது வந்து கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கின்றார். ஆனால் இதே நான் இப்பொழுது சொல்லுகிறேனே, நான் வந்து இப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்கிறேன் என்றால் உடனடியாக நான் என்னுடைய உள்ளத்திலே அந்த பயம், அந்த அச்சம் உருவாகியே ஆகும். என்றால் பாவம் பொல்லாதது. திருப்பாடல்கள் சங்கீதம் 34:4 என்ன சொல்லுகிறது என்றால், நான் ஆண்டவரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயங்களில் இருந்தும் விடுவித்தார். இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். இப்ப இந்த 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 திருப்பாடலே எத்தனையோ பேர் வாசிக்கிறார்கள். ஆனால் இந்த அனுபவம் இருக்குதா? அதுதான் முக்கியம். சரியோ? இந்த அனுபவம் எப்பொழுது வருகிறதோ அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உதாரணமாக இந்த தவக்காலமெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் திரளாக கோயில் வழிபாடுகளிலே எல்லாம் பங்கு பெறுவதை நாம் பார்ப்போம். நிறைய சிலுவை பாத தியானம் செய்வது, ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது, நிறைய பேர் அழுவார்கள். சரியோ? அழுவார்கள், எல்லாம் செய்வதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இதுக்கு முதல் வசனத்திலே பார்த்தது போல எங்களுடைய துன்பங்கள், வேதனைகள், தண்டனையை குறித்து நாம் கலங்குகிறோமா அல்லது நம்முடைய பாவத்தை குறித்து கலங்குகிறோமா என்றதான் அங்கே ஒரு கேள்வியாகவே இருக்குது. நான் பிறகு 40 நாளைக்கு பிறகு லைக் நார்மல், திருப்பவும் நாங்கள் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுறோம் பாருங்கள். பிறகு நமக்கு அந்த பாடுகள் இதெல்லாமே வந்து எங்களுக்கு சின்னன்ல இருந்து அப்படியே கொடுத்து நம்முடைய உடலுக்குள்ளே ஊட்டப்பட்ட ஒன்று. அப்போ வந்து இந்த பாட்டை கேட்டோடனே நம்மை அறியாமல் நமக்கு ஒரு சோகம் வருது, நம்மை அறியாமல் நமக்கு ஒரு கவலை வருது. ஆனால் மனம் திரும்புகிறோமா? மனதிலே அது வந்து திரும்புதலை உண்டாக்குறதா என்றுதான் பெரிய கேள்வி. சரி, இப்ப நாங்கள் வந்து அடுத்த வார்த்தைக்கு போகிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 15வது இறை வார்த்தை. ஓகே, ஜூடித்தாக்கா நீங்க வாசிக்கலாம். தொடக்க நூல் 4:15 அதோட கேள்வி பதிலையும் வாசிக்கலாம். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கிறவன் எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். கேள்வி: காயினை யாரும் கொல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்தார்? பதில்: ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். வெரி குட், தேங்க்யூ. சோ இந்த இறை வார்த்தை இப்பொழுது எப்படி ஆரம்பமாகிறது பாருங்கள். ஆண்டவர் அவனிடம் அப்படி அன்று அப்படி சொல்லுகிறார். ஸோ அப்படிதான் ஆரம்பமாகுது. இப்போ வந்து காயின் வந்து தண்டனையை கேட்டோடனே பயந்து அழுகிறார். அப்போ கடக்கண்டு கடவுள் இடத்துல இது எனக்கு மிக கடினமா இருக்குது. அப்போ கடவுள் என்ன சொல்றார் என்றால், காயின் சொல்றார், என்னை காண்றெல்லாம் கொண்டு போடுவார்களே, ஆண்டவரே என்னை கொண்டு போடுவார்களே. கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், முதல் வார்த்தை அப்படி அல்ல. என்ன அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவது, கடவுள் வந்து நீதியின் கடவுளாக இருந்தாலும் அவர் இரக்கம் உள்ளவராகத்தான் இருக்கின்றார். கொண்டு போகட்டுமே, உன்னை கொண்டு விடட்டுமே அப்படி சொல்லவில்லை. நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். நாங்கள் பல தடவை பாருங்கள், வீட்டிலே கூட, ஈவன் உறவிலே கூட, உறவு பிள்ளையா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட வந்து ஐயோ இது இப்படின்னா எனக்கு நோகுமேனா, நொந்த நான் சரி நோகட்டுமே இப்படி தான் சொல்லுவோம். நான் பசிக்கட்டும், உனக்கு பசிச்சா தான் உனக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொன்னார் பாருங்கள், அப்படி அல்ல. ஸோ அந்த அளவுக்கு கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். நாம் வந்து உண்மையா ஆண்டவரே என்று மனம் உருகினால் கடவுள் எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிறவராகவே இருக்கிறார். கடவுள் வந்து நீதியின் கடவுள், அதனாலே அவர் நீதியை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருக்கின்றார். சாத்தானுக்கு கடவுள் இரக்கம் காட்ட மாட்டார், சரியோ? ஆனால் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார்.
ஸோ அதனாலே முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், காயின் மகாபெரிய ஒரு தவறு, ஒரு கொலையே செய்திருந்தாலும் கடவுள் இந்த நேரத்திலே அவனை மன்னிக்கிறார், அவனை பாதுகாக்கின்றார் என்பதை தான் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஸோ எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் கடவுள் எங்களை மன்னிக்கின்றார். அதனால இயேசு கூட சொன்னார், பாவிகள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை, அவர்கள் வாழ்வு வருவதையே விரும்புகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த யூத ஆன்மீகம் பாவி அழிய வேண்டும் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இல்லை, பாவி அழியக்கூடாது. திருப்பாடல்கள் சங்கீதம் 103:8 என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவரும் அருளும் உள்ளவருமாக இருக்கணும். அப்ப கடவுள் இரக்கம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர் எங்களை மன்னிக்கிறார். அதான் அந்த என்னது டிவைன் மெர்சியில் அந்த பாடல், இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். உண்மையாகவே அந்த பாடல் பாடும் பொழுது நம்முடைய உள்ளம் உடையும். ஏனென்றால் ஆண்டவர் நாம் என்ன தவறு செய்தாலும் எங்களை மன்னிக்கிறார். சரி, ரெண்டாவது அந்த அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதி பாருங்கள். குன்னசனா இருக்கா, வாசிக்கிட்டீங்களா? அந்த வார்த்தையினுடைய இரண்டாவது பகுதி, காயினை கொல்கின்றவனும் ஓம் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி. சரி, போதும், அவ்வளவு போதும். ரெண்டாவது பகுதி பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் இப்ப காயினுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்றார். காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. 7 என்பது பரிசுத்த வேதாகமத்தில் 7 என்ற இலக்கம் ஒரு முழுமையை காட்டுகிற ஒரு இலக்கம். சரியோ? வேதாகமத்திலே நிறைய இலக்கங்கள் உண்டு. சரியோ? 7, 40, 3. ஸோ இது போல நிறைய இலக்கங்கள் உண்டு. அந்த இலக்கங்கள் எல்லாவற்றுக்குமே ஒவ்வொரு நிறைய அர்த்தங்கள் உண்டு. எனக்கு தெரியும், மொன்றியல்ல ஒரு குருவானவர் இருக்கிறார், ஃபாதர் எனிவே ஃப்ரம் இந்தியன் பிரிஸ்ட். அவர் வேதாகமத்தில் உள்ள இலக்கங்களுக்குரிய அர்த்தம், அதுதான் அவருடைய பட்ட படிப்பு. சரியோ? அவரிடத்திலே கதைச்சால் அவர் சொல்வார், 7 என்றால் அதுக்கு அப்படியே இவ்வளோ அர்த்தம் இருக்கும். சரியோ? அப்போ இங்கே இந்த 7 என்பது பார்த்துக்கிட்டால் ஒரு முழுமையை குறிக்கிறது. அப்போ இதில் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், காயினை யாராவது தொட முடியாது, அப்படி தொட்டால் அவர் முழுவதுமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், காயினே ஒரு பாவி, அப்படி இருந்தாலும் கடவுள் அந்த காயினுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்றார். ஸோ அதான் 7 முறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் முழுமையான பாதுகாப்பு. எங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். எபிரேய மொழியிலே அவர்களுக்கு அது அப்படியே அவர்களுக்கு விளங்கும். 7 முறை என்றால் கடவுள் முழுமையாய் பாதுகாக்கின்றவர் அப்படின்ட்டு. சரி, 7 முறை என்பது முழுமையான ஒன்றை குறிக்கின்றது. அதே நேரத்திலே கடவுள் யாருமே இன்னொருவருக்கு தீங்கிழைக்கிறதை கடவுள் விரும்பவில்லை. அதனால இங்கே காயினுக்கும் யாரும் தீங்கிழைக்க கூடாது. நோ, அவர் தவறு செய்திருக்கலாம், அது அவருடைய பிரச்சனை. ஆனால் அவருக்கு யாரும் தீங்கிழைக்க கூடாது. அதனால தான் கடவுள் என்ன சொல்றால், 7 முறை கடுமையாக தண்டிக்கப்படுவார். ஸோ நாங்களும் இன்னொருவருக்கு அவர் என்ன செய்தாலும் அது கடவுளும் அவரும், நாங்கள் அதுக்குள்ளே போக முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது என்றால் அது கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். அதனால தான் ரோமையர் 12ஆம் அதிகாரத்திலே 19வது இறைவாத்தில் நான் வாசிக்கின்றோம், பழி வாங்காதீர்கள், அது கடவுளுடைய வேலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? நாங்கள் ஒருவரை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால அதை கடவுளிடத்திலே விட்டுவிடணும். அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தையினுடைய நான் இதில் போடாமலேயே சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே, அந்த இறைவார்த்தையினுடைய அடுத்த 3வது பகுதி ராஜி வாசிக்கிறீங்களா? காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல். சரி, அவ்வளவுதான் போதும். காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க. சரியோ?
ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன ஒன்றையும் கொடுக்குறேன், இறை வார்த்தை நீங்கள் வீட்டிலே வாசிக்கும் பொழுது லைக் வெரி ஆறுதலாக ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து 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 வாசிக்க நீங்கள் இனி வந்து பழக வேண்டும். கடகடன் இன்றைக்கு வாசித்து முடித்தா போதும் அப்படி இல்லாமல், என்னால் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளுமே நிறைய விடயங்கள் வந்து அடங்கி இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கின்றால் காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க. சரியோ? அப்போ இப்போ இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் வந்து இப்பொழுது காயினுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கி விடுகிறார். அவனை யாரும் கொல்ல முடியாது. சரியோ? அவர் தீங்கிழைத்திருக்கலாம், அது வேற விடயம். ஆனால் தீங்கிழைத்தவனுக்கு வேறு யாரும் தீங்கிழைக்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்து கண்டால் சாத்தான் வந்து எங்களை தொட முடியுமான்னு கேட்டால் நோ, எங்களை தொட முடியாது. எங்கள் குடும்பத்தை தொட முடியுமா? நோ, தொட முடியாது. ஆனால் அவனுக்கு நாம் வாசலை திறந்தால் அதுக்கு வழியாக வந்து எங்களை தாக்கலாம், எங்கள் குடும்பத்தை தாக்கலாம். அதனால தான் பிசாசு வந்து எப்பொழுதுமே வந்து எங்களை முதல் சோதிப்பான், எங்களை டெம்படுத்துவது. நாம் வந்து ஒன்றை செய்வதற்கு தூண்டுவான். அதை செய்த பின்பு நாம் அவனுக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம். ஆனால் நாம் செய்யாமல் இருக்கும் வரைக்கும் அவனால் நம்மை தொட முடியாது. நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதுக்கு பின்பு அதன் வழியாக அவன் உள்ளே வந்து நம்மை தீண்டலாம். ஆகவே இங்கே வந்து கண்டுபிடிக்கும் வேணும் கொல்லாமல் இருக்கணும்னா கடவுள் வந்து முழுக்க 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 வந்து ஒரு பாவிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கின்றார். ஒரு பாவியை அழிந்து போக கடவுள் விரும்புவதில்லை. அதனால எசேக்கியேல் 33:11 என்ன வாசிக்கிறோம் என்றால், தீயவர் மரிப்பதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாகும் என்று எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம். அப்போ கடவுள் வந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். சரி, அந்த இறைவார்த்தையினுடைய 4வது பகுதி குவிசனார்க வாசிங்கோ. அதுக்கு பின்பு கடவுள் என்ன சொல்லுகிறார்? காயினை கண்டுபிடிக்கும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். சரி, போதும். இது வந்து ஒரு பெரிய கேள்வியான ஒரு விடயம். நிறைய பேர் நிறைய இறையியல் படிக்கிறவர்கள், இறையியல் ஆசிரியர்கள், அந்த அடையாளம் என்ன? அது கண்களால் தெரியக்கூடிய அடையாளமா, கண்ணால் தெரியாத அடையாளமா, என்ன அடையாளம் அது அப்படின்றது ஒரு ஐடோனோ ஒருத்தருக்கும். ஏன்னா திருமறையில் அந்த அடையாளம் என்னென்னு சொல்லாதபடியினால அந்த அடையாளம் என்னென்னு யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அந்த அடையாளம் என்றது வந்து ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 பாதுகாப்பு, அதாவது வந்து தண்டனையும் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு நிலை. அதாவது செய்த பாவத்துக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கின்றது, அதே நேரத்திலே அவர் கடவுளுடைய பிள்ளையா இருப்பதனாலே கடவுள் வந்து அவரை பாதுகாத்தும் கொள்ளுகின்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து அவருக்கு உண்டாகிறது. உதாரணமாக எலியாவினுடைய இதில் பார்த்தீர்கள் என்றால், எலியாவை சுற்றிலும் அக்கினி ரதம், நெருப்பு ரதங்கள் இருக்கிறது. அதை வந்து அவரால் காண முடியவில்லை. ஆனால் அது இருந்தது என்பதை அவருடைய பணியாக்கள் காண்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல தான் நாங்கள் எங்கள் சில நேரத்திலே இயேசுவின் இரத்தத்தை எங்கள் மேல் பூசி ஜெபிக்கின்றோம் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை எங்கள் மேல் பூசி ஜெபிக்கின்றோம். அப்படி பூசும் பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தை பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த அந்த வார்த்தை வந்து எங்களை அந்த இரத்த அடைக்கலத்துக்குள் வைத்துவிடும். அப்படி வைத்த உடனே பார்த்துக்கின்றால் தீமை வந்து நம்மை அணுக முடியாது. அவ்வளவுதான். ஸோ கடவுள் வந்து இப்பொழுது ஒரு அடையாளம் விட்டு அவரை வந்து பாதுகாத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடையாளம் இருக்கும் வரைக்கும் யாரும் அவரை தீங்கிழைக்காதபடி இறைவன் காத்து கொள்ளுகின்றார். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பார்க்கிறோம்? இறைவன் வந்து ஒரு பக்கம் நீதி உள்ளவராக தண்டிக்கின்றார், இன்னொரு பக்கம் கருணை உள்ளவராக அவரை மன்னிக்கின்றார். ஸோ இந்த இறைவாத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற சில முக்கியமான ஆன்மீக பாடங்கள் 3 உண்டு. ஒன்று வந்து இறைவன் நீதியும் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். 2வது, பாவம் செய்தவருக்கு அவர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். என்றால் இங்கே வந்து காயினை அவர் கொன்று விடவில்லை, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கிறார், நாட்களை கொடுக்கிறார். ஓகே, நீ உனக்கு வாழ்நாட்களை நான் தருகிறேன், அந்த வாழ்நாட்களில் நீ எப்படியாவது மனம் திரும்பு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு காலம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 3வது, கடவுள் நாம் யாரையுமே பழி வாங்குவதையோ மற்றவர்களுக்கு தீங்கிழைக்குவதையோ கடவுள் ஒரு நாளும் விரும்ப மாட்டார், விரும்புகிறதில்லை. அப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இரக்கம் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படும். சரியா? இரக்கம் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ன அர்த்தம்? என்னண்டா, நாங்க இரக்கம் காட்டினா தான் எங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும்.
நாங்க ஒன்றுமே செய்யறதில்ல ஆக்களுக்கு. நாங்க கோபத்தை காட்டிக்கொண்டு நிற்போமா இருக்கோம் இன்னொருத்தருக்கு. பிறகு இன்னொருத்தர் வந்து எங்களை அன்பு செய்யணும் மட்டும் நாங்க நினைச்சு கொண்டிருப்போம். எப்படி அது நடக்கும்? நடக்க நாங்க ஒருத்தரை மன்னிக்க மாட்டோம். ஆனா நாங்க எங்களை இன்னொருத்தர் மன்னிக்கணும்னு நினைப்போம். எப்படி நடக்கும்? அது நடக்காது. சரியோ? அதனால இரக்கம் உள்ளவர் தான் இரக்கம் பெறுவார். சரி, இப்ப நாங்க வந்து ஐ திங்க் திஸ் த லாஸ்ட் வேர்ட். 16வது இறை வார்த்தை. தட்ஸ் த லாஸ்ட் ஒன். யா, திஸ் த லாஸ்ட் ஒன். குட். 16வது இறை வார்த்தை, தொடக்க நூல் 4:16. வேற யாராவது வாசிக்க விரும்பினால் வாசிங்கோ. 4:16. தேவிய கடை பைபிள் இருந்தா வாசிங்கோ. ஆமா. சொல்ற என்ன? பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதோனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். வெரி குட். ஓகே. கேள்வி கேள்வி. இல்லை, சாரி. கேள்வி பரவாயில்லையே, அதுல இருக்காதானே. அப்ப ராஜி நீங்க சொல்லுங்க கேள்வி. ஓகே, நான் வாசிக்கிறேன். ஓகே, சாரி. ஐ நோ, அது வெப்சைட்லாம் இருக்கும். யா, ஓகே. காயினை யாரும் காயின் ஆண்டவரின் முன்னிலையிலிருந்து சென்று எங்கே குடியேறினான் தான் கேள்வி. ஸோ அதில் பதில் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். சரி, இப்போ இந்த வார்த்தையில சில நாடுகள், சில இடங்களை பற்றி தான பேரை அதில் சொல்லியிருக்குது. சரியோ? அப்போ அதுக்குள்ள ஒரு விடயத்தை கடவுள் வைத்திருக்கிறோம். அதுதான் நாம் பார்க்க போகின்றோம். ஸோ இப்போ முதலாவது எப்படி இது தொடங்குது இந்த இறை வார்த்தை பாருங்கள். பின்னர் அதுக்கு பிறகு ஒரு கமா வருது பாருங்க. ஸோ அது எல்லாமே முக்கியம். பின்னர் அதுக்கு பிறகு கமா வந்தா, இப்போ அந்த கமாவுக்கு முன்னுக்கு இருக்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கிறது, கமாவுக்கு பின்னுக்கு வர வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குது. பிரதர் சாரி, அதுல அந்த போடுவீங்களா ஓவர்ஹெட்ல? அது மாத்த இல்லை நீங்க. Thank you. நானும் அதை மறந்துடுறேன் நடுக. ஐநோ இப்போ எடிட் பண்ணி போடைக்க ஆக்கள் பார்ப்பேன், என்னடா இது இறை வார்த்தையை போடாமலே இவர் பேசி நிற்கிறாரு. சரி, எனிவே அப்படி போடாட்டி சொல்லிருங்கோ. தேங்க்யூ. குட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பின்னர் என்று தொடங்குது. அப்போ பின்னர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முன்னர் வந்து முன்பு காயின் கடவுளோடு இருக்கும் வரைக்கும் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தில் இருந்தார். அவருடைய வேலை அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அவருக்கு பலன் கொடுத்தது. ஆனால் இப்பொழுது தவறிழைத்த பின்பு அவருடைய வேலையிலேயே அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்றார். அவர் மண்ணிலே பாதுகாப்பை இழக்கின்றார். நாடோடியான ஒரு வாழ்க்கை அவருக்கு இப்பொழுது ஆர்வமாகின்றது. ஸோ முன்னர் பின்னர் என்று வருகிறது. அப்போ முன்னர் வந்து இறைவனோடு இருந்த காலம், இப்பொழுது பின்னர் அவர் தவறு செய்தும் மனம் திரும்பாமல் இருக்கிற காலம். அவ்வளவுதான். ஸோ பின்னர் காயின் அப்படி என்று தொடங்குகிறது. அப்போ இப்பொழுது வந்து அவருக்கு ஒரு புது வாழ்க்கை ஆர்வமாகிறது. அது எந்த வாழ்க்கை என்று பார்த்தீர்கள் என்றால், கடவுளோடு இருந்த வாழ்க்கை அல்ல, கடவுளை விட்டு பிரிந்த ஒரு வாழ்க்கை இப்பொழுது காயினுடைய வாழ்க்கையிலே தொடங்குகிறது. புதிய ஒரு ஆரம்பம் இப்பொழுது காயினுக்கு தொடங்குகிறது. இது வந்து நல்ல ஆரம்பம் அல்ல, கவலைக்குரிய ஒரு ஆரம்பம். இரண்டாவது, அவர் செய்த தவறு நிமித்தம் அவருடைய வாழ்வின் இடம் மாற்றப்படுகிறது. சரியோ? வாழ்வின் இடம் மாற்றப்படுகிறது. அது அந்த அடுத்த பகுதிக்கு வரும்பொழுது அந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இதில் நாம் அறிந்து கொள்கிறோம், மனிதனுடைய பாவம் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய வாழ்வின் நிலையை மாற்றி விடுகிறது. அதே மனிதன் மனம் திரும்புவானாக இருந்தால் அவனுடைய வாழ்வின் நிலை மாற்றப்படுகிறது. ஸோ இது வந்து சரியான முக்கியமான ஒன்று. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு நம்முடைய வாழ்நிலை வேறு, கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு நம்முடைய வாழ்நிலை வேறு. நிறைய தடவை கிறிஸ்துவுக்குள் வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது என்றால் நாங்கள் வரவில்லை என்ற அர்த்தம். நாங்கள் இன்னும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழ ஆரம்பிக்கவில்லை என்ற அர்த்தம். நாங்கள் உண்மையாகவே இன்னும் மனம் திரும்பவில்லை என்ற அர்த்தம். என்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பிருந்த அதே வாழ்க்கை தான் இப்பொழுதும் இருக்கிறது என்றால் அது கடவுளுடைய பிழை அல்ல, எங்களுடைய பிழை. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவோமாக இருந்தால் அதுக்கு முன்பு இருந்த நிலை வேறையாக இருக்கும், வந்த பின்பு எங்களுடைய நிலை வேறையாக இருக்கும். என்றால் கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள். காயினுடைய நிலை அதுதான். காயினுடைய நிலையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, இரண்டாவது பாருங்கள்,
அந்த இறைவார்த்தையினுடைய 2வது பகுதி, அதை யூடித்தக்க வாசிங்கள். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று. சரி, அப்படியே நிற்போம். அது அடுத்த பகுதி. சரியோ? இப்போ வந்து என்ன சார், காயின் வந்து இப்போ ஆண்டவருடைய திருமுன் இருந்து விலகி போகின்றார். ஸோ நாங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடவுளுடைய திருமுன் நின்று விலகி போவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு துன்பமாகும். அதான் திருப்பாடல்கள் 16, சங்கீதம் 16, 11 என்ன சொல்கிறது என்றால், உமது முன்னிலையில் ஆனந்தம், அமைதி நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் முதலிலும் பார்த்திருக்கின்றோம். சரி, அதுக்கு பின்பு அடுத்த பகுதி வாசியுங்கள். என்ன பேர், ராஜியல்மிட வாசிங்கோ. திருமுன்னை விட்டு சென்று. திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்து. சரி, அவ்வளவு போதும், அப்படியே போதும். ஏதேனுக்கு கிழக்கே. அடுத்த அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், இப்ப ஆண்டவருடைய திருமுன் நின்று அவர் வந்து விலகி ஏதேனிலிருந்து கிழக்கே இருக்கிற ஒரு பகுதிக்கு அவர் இப்பொழுது போகின்றார். சரி, அப்ப இங்க வந்து ஏதேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அல்லவா? இந்த ஏதேன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், வேதாகமத்தில் ஏதேன் என்ற வார்த்தை கடவுளுடைய திருமுன் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அதாவது இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ஏதேன் என்று அர்த்தமாகும். என்றால் கடவுள் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அப்படி என்றால் கடவுளுடைய திருமுன் அவர்களை வைத்திருந்தார், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே அவர்களை வைத்திருந்தார். இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் அங்கேதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இப்பொழுது காயின் இருக்கின்றார். இப்ப இந்த பாவத்தின் விளைவாக ஏதேன் என்கிற இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த அந்த இடத்தில் இருந்து இப்பொழுது அவர் இடம் மாற்றப்படுகின்றார். ஸோ ஏதேன் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த, கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த, கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய சமூகத்துக்குள் இருக்கின்ற ஒரு நிலைதான் ஏதேன் என்கிற ஒரு நிலை. அதனால தான் இங்கே பார்த்துக்கின்றால் நாங்கள் வெள்ளிக்கிழமையெல்லாம் கூட்டத்திலே வந்து நிற்கும் பொழுது பார்த்துக்கின்றால், இந்த நாங்கள் கூட்டமெல்லாம் தொடங்கும் வரைக்கும் சும்மா நோமலாக இருக்கும். நாங்கள் கூட்டத்துக்கு வரும் பொழுது கூட பார்த்துக்கின்றால் நம்முடைய உள்ளத்திலே வந்து எவ்வளோ பாரம், கவலை, பயம், ஒரு 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 பல கேள்வி, இப்படி நிறைய இருக்கும். ஆனால் அந்த வழிபாடு ஆரம்பமாகி அந்த வழிபாடு முடியும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்திலே அவ்வளவு பெரிய அமைதி, ஒரு சமாதானம், இறை வார்த்தையினால் நமக்குள்ளே வந்திருக்கிற ஒரு விசுவாசம், உற்சாகம் எல்லாம் வந்திருக்கும். அதில் குணமாக்குதல், விடுதலை எல்லாம் வந்திருக்கும். எப்படி வந்தது என்றால் அந்த வழிபாட்டு நேரத்தில் நாங்கள் ஏதேனுக்குள்ளே வருகிறோம், அதாவது இறைவனுடைய சமூகத்துக்குள்ளே நாம் வருகின்றோம். அதுக்கு பின்பு அந்த நிலையை நாம் உணர்கின்றோம். அப்புறம் வெளியிலே போய் நாங்கள் வந்து அந்த பிரசன்னத்தை இழக்க திரும்பவும் நாங்கள் வந்து உலக சிந்தனைக்குள்ளே வந்து விடலாம். ஆனால் தொடர்ச்சியாக நம்மால் ஏதேனுக்குள்ளே இருக்க முடியும். சரி, ஏதேனில் இருந்து அதுக்கு பின்பு மற்றதையும் ராஜ்யவாசியங்கள் ஏதேனில் இருந்து கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். சரி, போதும், வெரி குட், ஓகே. இப்போ வந்து காயின் வந்து வேறொரு நாட்டிலே போய் குடியேறி விட்டார். இப்போ இந்த நோது என்ற வார்த்தைக்கு இறை வார்த்தையிலே அதுக்கு என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்றால் அலைந்து திரிதல் என்று பொருள் சொல்லப்படுகிறது. சரியா? நோது என்றால் அலைந்து திரிதல். அதுக்காகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயர்களை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப ஏதோன் என்பது இறைவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கின்ற ஒரு நிலைத்தன்மையான வாழ்க்கை. ஒரு பாவி மனம் திரும்பாமல் போனால் அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது நோது என்ற இடத்துக்கு மாற்றப்படுகிறது. நோது என்றால் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. அப்படியே அலைந்து வாழ்க்கையிலே அவர்களால் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது, ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரவே முடியாது. என்ன செய்தாலும் அதில் எவ்வளவு உழைத்தாலும் சில நேரம் ஒரு பலன் இல்லாமல் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இது போல ஒரு பெரிய அலைச்சலுக்குரிய ஒன்றாகவே இருக்கும். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சிறியதை வைத்தே கடவுள் வந்து எங்களை உருவாக்குவார். சரி, அப்ப நோது என்ற நாடு, நோது என்றால் அலைந்து திரிதல் என்று அதனுடைய அர்த்தமாகும். அதாவது வந்து கடவுளிடத்தில் இருந்து விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, விலக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு, நிலைக்கு போகின்றார். உள்ளான அமைதியை இழந்து வாழுகின்ற ஒரு நிலைக்கு காயின் தள்ளப்படுகின்றார். ஸோ உள்ளான அமைதி தான் உண்மையிலேயே, அதான் அந்த கேரஸ்மெட்டிக், அதான் அந்த புது வாழ்வு என்பது, அந்த உள்ளான அமைதி நமக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை. ஸோ புனித அகஸ்தீனார் ஒரு முறை என்ன கூறினார் என்றால்,
கடவுளில் இளைப்பாறும் வரை மனித இதயம் அமைதி அடையாது அப்படி என்று சொன்னார். அதாவது ஒருவர் கடவுளிலே இளைப்பாறும் வரைக்கும் அவருடைய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இளைப்பாறுதலே கிடைக்காது அப்படின்னு சொல்லுகிறார். அதனால தான் நாங்கள் அந்த மரித்த பின்பு என்ன சொல்கிறோம்? நித்திய இளைப்பாற்றி என்று சொல்கிறோம். நித்திய இளைப்பாற்றி என்றால் தொடர்ச்சியான இளைப்பாற்றி, அவ்வளவுதான். ஸோ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆன்மீக பாடங்கள் 3. முதலாவது பாவம் மனிதனை கடவுளின் அருகாமையிலிருந்து விலக்கி தூரமாக கொண்டு போய் சென்று விடுகின்றது. அதாவது ஏதேன் என்கிற ஆசீர்வாதத்தில் இருந்து அலைந்து திரிகின்ற நிலைக்கு, நோது என்ற நிலைக்கு அது கொண்டு போய் விட்டு விடுகின்றது. 2வது, கடவுளிடமிருந்து விலக்கப்பட்ட வாழ்க்கை அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை. 3வது பார்த்தீர்கள் என்றால் உண்மையான அமைதி ஆண்டவரிடத்திலே தான் இருக்கின்றது. ஸோ அதனால தான் திருப்பாடல்கள் 91:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். திருப்பாடல்கள் 91:1 பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய இறக்கைகள் நிழலில் இருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார்கள் என்று திருப்பாடல்கள் 91:1 சொல்லுகிறது. அவர்கள், நாங்கள் ஆண்டவருடையத்தில் இருக்கும்போது உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கின்றோமா? ஓகே, 1 hour முடிஞ்சு. ஒன்லி 4 வசனம் தான், 1 hour முடிஞ்சு. ஓகே, நாங்கள் இப்போ கேட்ட இறைவார்த்தையை வைத்து நாம் செபிப்போம். நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உம்மை நாங்கள் போற்றுகிறோமே, துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வேண்டுகிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுமை செய்யும். அன்பின் ஆண்டவரே, நீதாம் இந்த நாளில் இந்த இறை வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நேரத்துக்காக, சூழ்நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த தவ காலங்களிலே இறை வார்த்தையிலிருந்து நாங்கள் இது போன்ற சில விடயங்களை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உதவிக்காக, தூய ஆவியின் வல்லமைக்காக, வழிநடத்தலுக்காக, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒருங்கிணைப்புக்காக, நல்ல ஒரு ஐக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நீர்தாம் இந்த நேரத்திலே எங்களை தொட்டு ஆசீர்வதித்து குணமாக்கி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். காயினை போல நாங்கள் தண்டனைக்கு பயப்படுகிறவர்களாக இல்லாமல் உண்மையாகவே நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய குற்றங்களை குறித்து நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே வரக்கூடிய மனநிலையை, உள்ளத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் அலைந்து திரிகிற வாழ்க்கைக்குள் போய்விடாமல், ஏதோ என்கிற உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி விடாமல், எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி, உம்முடைய சமூகத்துக்குள்ளே இருக்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும்படி தேவரீர் தாமே எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியும். எங்களுடைய பாவங்கள் எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தலைமுறையை பாதிக்காதபடி ஆண்டவர் தாமே எங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தும். எங்களை பற்றி பிடித்திருக்கிற பாவ பலவீனங்களை எங்களிடத்திலிருந்து அகற்றிவிடும். நம்முடைய தூய ஆவினால் எங்களை நிரப்பி எங்களை புதிய படைப்பாக மாற்றும். எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எங்கள் சிந்தனை, எங்கள் உணர்வு, எங்கள் பேச்சு, எங்கள் நடத்தை ஆண்டவரே உமக்குரியதாக மாறட்டும். எங்களை நீர் மாற்றும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஏதேனுக்குள்ளேயே இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் போய்விடாதபடி, உலக இருளுக்குள்ளே போய் நாங்கள் விழுந்து விடாதபடி எப்பொழுதுமே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு நீர் எப்பொழுதும் அடைக்கலம் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுக்கு நீர் எப்பொழுதும் அடைக்கலம் தாரும்.
நாங்கள் சின்ன தவறு செய்தாலும் ஆண்டவரே அதை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, காயின் உம்முடைய முன்னிலையிலிருந்து பிரிந்து போனது போல உடலிலே உயிருள்ளவரை, கடைசி மூச்சுள்ளவரை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து விடாமல் எப்பொழுதும் உண்மையே பற்றி பிடித்து கொண்டிருக்க நீர் எங்களை கொடுத்த பணியை நாங்கள் கடைசி வரை செய்து முடித்து உம்மிடத்திலே வரும் வரைக்கும் நீர்தாமே எங்களை எப்பொழுதும் உம்முடைய சமூகத்துக்குள் வைத்திருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, இவர்கள் மேல் நீர் அவ்வளவு அன்பும் இரக்கமா இருக்கின்றீர். இந்த நேரத்தை ஒதுக்கி உம்முடைய பாதத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் அவ்வளவு அன்பாக இருக்கின்றீர். ஆசீர்வதியம், ஆசீர்வதியம், அளவில்லாமல் ஆசீர்வதியம். எப்பொழுதும் இவர்கள் ஏதோனின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும், இவர்களுடைய குடும்பம் எப்பொழுதும் செழிப்பாக, நிறைவாக, அமைதி நிறைந்ததாக, சமாதானம் நிறைந்ததாக இருக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக, ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் உடைய தெய்வீக சமாதானமும் தெய்வீக அமைதியும் வந்து குடிகொள்ளுவதாக எப்பொழுதும் உங்களுடைய இல்லம் ஏதோன் போல இருக்கட்டும். அப்பா, ஏதோன் போல இருக்கட்டும். ஆண்டவருடைய திருக்கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள், பாரங்கள், நோவுகள், வருத்தங்கள் இல்லாமல் போகட்டும். விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவின் இரத்தம் இவர்களை குணமாக்குவதாக, இயேசுவின் தழும்புகள் இவர்களை குணமாக்குவதாக, ஆண்டவருடைய வார்த்தை இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை, வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.